Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 8 Bharat Ki Khoj Chapter 2 Part 2. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it and kindly share with your friends. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number also. Now, let's move on with the lesson. So, பாரத் கி கோஜ் சாப்டர் 2ல பார்ட் 1ல நம்ம இந்தியாவுடைய தேடல் தலாஷ்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ அதற்கடியில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாரத் கி சக்தி அவுர் சீமா, அதாவது பாரத நாட்டினுடைய சக்தி, த ஸ்ட்ரெங்த், ஓகே, அவுர் சீமா, த வீக்னஸ், என்னென்ன பாரத நாடு எதனால இந்த மாதிரி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். भारत की शक्ति के स्रोतों और उसके पतन और नाश के कारणों की खोज लंबी और उलझी हुई है. सो அதாவது பாரத நாட்டினுடைய அந்த சக்தி இருக்கு இல்லையா, the strength of India, அதை பத்தின ஸ்ரோதம் அப்படின்னா the sources, அதோட ஸ்ட்ரென்த் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், और उसके அதனுடைய பாரத நாட்டினுடைய பத்தன் அப்படின்னா டிட்டீரியோரேட் ஆகி படிப்படியா அது எப்படி நாசமாச்சு, நாஷ்கே காரணம், நாஷ் மீன்ஸ் டீகேட், எப்படி நம்ம சொசைட்டி இந்த மாதிரி மாறுச்சு. ஸோ இதை பத்தின தேடல், கோஜ் மீன்ஸ் டு சர்ச் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்தியாவை பத்தி எப்படி அதோட ஸ்ட்ரென்த் பத்தி சர்ச் பண்றது, எப்படி அது இப்படி டிட்டீரியோரேட் ஆச்சு, ஸோ இது பத்தி எல்லாம் தேடுறதே ஒரு மிகப்பெரிய சாகசம் எனக்கு. லம்பி, இட் இஸ் லாங், ஓகே, और उलझी हुई है, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட் ஆனது, உலஜின்னு சொல்றாரு. पर उसके पतन के हाल के कारण पर्याप्त स्पष्ट है, அதாவது பர் ஆனால் உஸ்கே அப்படின்னா அகெயின் பாரத தாயை தான் சொல்றாரு. உஸ்கே பத்தன் கே ஹால், இந்த டிட்டீரியோரேஷன், இந்த சரிவுக்கான காரணம், ஓகே, காரண் பர்யாப்த் ஸ்பஷ்ட் ஹை, இட் இஸ் இனஃப். இப்ப காரணம் சொல்றதுக்கு நிறையவே என்கிட்ட இருக்குது அப்படின்னு தொடங்குறாரு. ஸோ அவர் என்ன காரணங்கள் சொல்றாரு பார்ப்போமா. பாரத் தக்னீக் கி தௌடு மே பிச்சடு கயா, பாரத நாடு தக்னீக் அப்படின்னா டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதாவது அதுதான் தக்னீக்னு சொல்றோம். ஸோ அதுல பின்தங்கினது, பிச்சடு கயா. ஸோ லேட்டஸ்ட் மாடர்ன் டெக்னிக்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி தான் இருந்திருக்கோம். और यूरोप जो तमाम बातों में एक जमाने से पिछड़ा हुआ था, அதாவது நம்ம பாரத நாட்டை யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்றாரு அவரு. ஸோ யூரோப் நாடுகளும் எப்படின்னா அவர்களும் जो तमाम बातों में एक जमाने से पिछड़ा, அவர்களும் பின்தங்கியவர்கள் தான். தமாம் பாத்தோனா இன் மெனி மேட்டர்ஸ், நிறைய விஷயத்துல யூரோப்பியன் கண்ட்ரீஸுமே நம்மளை போலதான் பின்தங்கி இருந்தாங்க. ஆனா அவங்க எதுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா தக்னீகி பிரகதி கே மாம்லேமே. ஓகே, ஸோ தக்னீகி பிரகத்தினா த வேர்ல்ட் ஆஃப் டெக்னிக்கல், ஓகே, ஸோ அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றதுல அவங்க ஆகே நிக்கல் கயே, தேவர் மூவிங் ஃபார்வர்ட், ஓகேவா. ஸோ அதுல தான் நம்ம பின்தங்கி இருந்தோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் ஹீ ஸ்டேட்ஸ். ஓகே, வீழ்ச்சி, பாரத நாட்டின் வீழ்ச்சிக்கான முதல் ரீசன் என்னன்னா நம்ம டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இல்லை. इस तकनीकी विकास के पीछे विज्ञान की चेतना थी तथा
हौसलामंद जीवनी शक्ति और मानसिकता थी. ஸோ இந்த தக்னீக்கி விகாஸ் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு பின்னாடி ஓகே விஞ்ஞான் கி சேத்தனா, விஞ்ஞான் அப்படின்னா அந்த சயின்ஸ் இல்லையா, ஸோ அறிவியலுடைய தேடல் இருந்துச்சு அவங்க கிட்ட, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட. ஸோ அதனால தான் அவங்க வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆனாங்க. ததா ஹவுஸ்லாமந்த் ஜீவன் சக்தி और மானசிகதா, அதாவது அவங்களுடைய அந்த பப்ளிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரோக்ரஸ், மானசிகதா அதாவது எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான அந்த திங்கிங் எல்லாம் அந்த டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா அவர்கள் வந்து இருந்தாங்க. नई तकनीकों ने पश्चिमी यूरोप के देशों को सैनिक बल दिया. सो அந்த நியூ டெக்னாலஜிஸ் ஓகே நயி தக்னிக்கோ வந்துட்டு பஷ்சிமி அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இல்லையா, ஸோ பஷ்சிமி யூரோப்பியன் தேசம் அப்படின்னா வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துச்சு, சைனிக் பல்தியா, அந்த சைனிக் அதாவது அந்த ஆர்மி ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து அவங்க நல்லா வந்து டெவலப் ஆனாங்க. ஓகே அந்த பீரங்கி அந்த துப்பாக்கிகள், ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து தான் வந்துச்சு இல்லையா, அதை தான் இங்க வந்து சொல்றாரு. ஒரு உன்கே लिए अपना विस्तार करके, சோ அவங்க என்ன பண்ணாங்க, ஈவன் தோ அவங்க எல்லாம் வந்து சின்ன நாடு தான் ஓகே, சோ பிரிட்டன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா தான் இருக்கும் அந்த கண்ட்ரி ஓகே, சோ அவங்க வந்து அவங்களோட விஸ்தாரத்தை they started developing progressing இல்லையா, எந்த சைடு காட்டினாங்க, பூரப் பர் அதிகார் கர்னா ஆசான் ஹோ கயா. பூரப் அப்படின்னா அவங்களுடைய வெஸ்டர்ன் சைட்ல நம்ம தான் இருக்கோம் இல்லையா, ஏசியன் கண்ட்ரீஸ் இந்தியா, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் தெம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இங்கெல்லாம் அவங்களுடைய அதிகாரத்தை வந்து காட்டுறதுக்கு ரொம்ப ஆசான் ஈஸியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா they were technically strong, அவங்க கிட்ட அந்த சேனை படையெல்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு ஓகே. यह केवल भारत की ही नहीं लगभग सारे एशिया की कहानी है. यह केवल that this is not only the story of India சரியா, ஸோ பாரத நாட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி ஏற்படல. மோர் ஆர்லெஸ் லக்பக் அப்படின்னா மோர் ஆர்லெஸ் த ஹோல் ஆஃப் ஏஷியாக்கே வந்து இதுதான் வந்து கதை. ஏஷியா டெவலப் ஆகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, ऐसे क्यों हुआ, इस गुत्थती को सुलझाना ज्यादा मुश्किल है क्योंकि. ஸோ லாங் சென்டென்ஸ்னால நம்ம இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஐசே கியோ ஹுவா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, வை சச் திங்ஸ் ஹேப்பன், இஸ் குத்ததி. ஸோ குத்தி கோ சுல்ஜானா, அதற்கான ரீசனை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கறதே வந்து ஜியாதா முஷ்கில் ஹை. இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு நோ த ரீசன் வை வி ஆர் லைக் திஸ். ஏனென்றால் क्योंकि पुराने समय में तो भारत में, सो पुराने समयना एंशियंट पीरियड्ல ஓகே டியூரிங் த ஏன்ஷியன்ட் டைம்ஸ் பாரத் மே இந்திய நாட்டில் வந்துட்டு மானசிக் சஜ்கதா और तकनीकी कौशल की कमी नहीं है. கமி தீ நெஹி அப்படின்னா நம்மளும் வந்து சாதாரணப்பட்டவர்கள் கிடையாது, சலித்தவர்கள் கிடையாது, நம்ம கிட்டையும் அந்த மானசிக் சஜ்கதா அந்த மென்டல் அலர்ட்னஸ் ஓகே, மானசிக் சஜ்கத்தான அந்த விழிப்புணர்ச்சி, அப்புறமா தக்னீக்கி கௌஷல் அதாவது த ஸ்ட்ரெங்த் இன் த டெக்னாலஜி, இதுலெல்லாம் நம்ம வந்து குறைந்தவர்கள் கிடையாது ஓகேவா. ஆனால் கிந்து பாதுகி சதியோமே, பாதுகி சதியோனா அதுக்கப்புறமா, ஸோ புராணி இது வந்து ஏன்ஷியன்ட் டேஸ் பற்றி பேசுகிறார் அவர். ஸோ ஏன்ஷியன்ட் டேஸில் பாரத நாடும் நல்லா ரிச் இன் டெக்னிக்கலி
ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த மிடிவல் பீரியட்ல बाद की सदियों में उत्तरोत्तर गिरावटனா படிப்படியா அதோட ப்ரோக்ரஸ் வந்து அப்படியே கம்மியாயிட்டே வந்துச்சு. ஃபால், கிராவட் அப்படின்னா வீழ்ச்சி. ஓகேவா? ஸோ நம்மளுடைய வீழ்ச்சி வந்து சடனா ஆனது கிடையாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படியா கீழே வந்துச்சு. கா ஆபாஸ் ஹோனா லக்தா है. ஓகேவா? जीवन की ललसा और उद्यम में कमी आ जाती है. ஸோ எதுலெல்லாம் நம்ம வந்து லேக் ஆனோம் அப்படின்னா, ஜீவன் கி லல்சா, அந்த ஜீவன்னா லைஃப் இல்லையா, அதுல ஒரு லல்சா அப்படின்னா விஷஸ், நம்ம வந்து விஷ் பண்ணணும், இது பண்ணலாம் அது பண்ணலாங்கிற அந்த தூண்டுதல் வந்து நம்ம கிட்ட வந்து குறைய ஆரம்பிக்குது. க்ஷீண ஹோத்தி ரச்சனாத்மக் பிரவೃತ್ತಿ की जगह अनुकरण की प्रवृत्ति ले लेती है. அதாவது ஸோ ஷீன அழிஞ்சு போறது. ஓகேவா? ஸோ எது அப்படின்னா ரச்சனாத்மக் பிரவೃತ್ತಿ, அதாவது கிரியேட்டிவ் ஸ்பிரிட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நமக்குள்ள அந்த வந்து கிரியேட்டிவிட்டி எல்லாம் வந்து என்ன ஆகுது, கம்மி ஆகுது. அந்த இடத்துல ஜகஹ், இந்த கிரியேட்டிவ் ஸ்பிரிட்டை வந்து யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அனுகரன் கி பிரவೃತ್ತಿ, இமிட்டேஷன். ஸோ மற்றவங்க வந்து இது பண்றாங்க, ஸோ அதுவே அப்படியே பண்ணிட்டு போறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சாங்க இந்திய மக்களுக்குள்ளார. அந்த கிரியேட்டிவ் ஸ்பிரிட் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்குது. जहां कामयाबी के साथ विद्रोही विचार पद्धति ने प्रकृति और ब्रह्मांड के रहस्यों को, सो இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா विद्रोही विचार पद्धति के ने प्रकृति और ब्रह्मांड के रहस्य, இந்த விசார் பद्धति ने அப்படின்னா இந்த மிஸ்ட்ரீஸ் அபவுட் த நேச்சர். பிரகிருதி அப்படின்னா நம்மளோட இயற்கை பற்றின சில சூக்ஷ்மங்கள், சில ரகசியங்கள். ஓகேவா? பிரம்மாண்ட ரகசியங்கள். ஸோ இதை எல்லாத்தையும் வந்துட்டு ஆராய்ந்து அதிலிருந்து முன்னேறதை விட்டுட்டு அதை பத்தி ஜஸ்ட் வந்து பேச ஆரம்பிச்சோம். ஓகேவா? रहस्यों को भेदने का प्रयास किया था. वहां शब्दाडंबरன்னு சொல்லணும், அதாவது வார்த்தைகள்லயே எல்லாத்தையுமே கொட்டி தீக்கிறது, செயல்ல எதுவுமே செய்யாம. शब्दाडंबर से லைஸ் பாஷ்யக்கார். பாஷ்யக்கார் அப்படின்னா ஸ்பீக்கர் இல்லையா? ஸோ ஸ்பீக்கர் வந்து எல்லாம் என்ன வேணா நம்ம பேசிக்கலாம், ஆனா செய்ய முடியாது. பேசுறதெல்லாம் வந்து செயல்ல காட்டணுமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. उसकी जगह लेता दिखाई देने लगता है. ओकेवा? सो भव्य कला और मूर्ति निर्माण का स्थान जटिल पच्चीकारी वाली सावधानी से की गई नक्काशी लेने लगी. பவ்ய கலா. ஸோ நம்ம கிட்ட இருந்த அந்த மிகப்பெரிய அந்த கலை, ஆர்ட், மேக்னிஃபிஷன்ட் ஆர்ட்னு சொல்லுவோம். ஒரு மூர்த்தி நிர்மாண், அந்த ஸ்கல்ப்சர்ஸ் இல்லையா? நம்ம கோயில்கள், பழமையான கோயில்கள்ல எவ்வளவு அழகான செதுக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நிர்மாண் காஸ்தான் ஜட்டில் பச்சீகாரி வாலி. ஸோ அந்த இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் ரொம்பவே வந்து துல்லியமா அதுக்குள்ளார வந்து நம்ம நிறையவே வந்து கருத்துக்கள் வச்சு செஞ்சிருப்பாங்க அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இல்லையா? சாவதானி சேஹி கயி நக்காஷி லேனே லகி. அதாவது அதர் பத்தின வந்து அந்த சிந்தனைகள் எல்லாம் வந்து அதோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய கண்டினியூவேஷன் வந்து இல்லாம போச்சு. प्रभावी किंतु सरल सजीव और समृद्ध भाषा की जगह अत्यंत अलंकृत और जटिल साहित्य शैली ने ले ली. அதாவது ஸோ நம்ம நாட்டிலையுடைய பேசப்படுகின்ற அந்த பாஷை பத்தி அடுத்தது சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மூர்த்தி நிர்மாணம், அந்த ஆர்ட் பத்தி ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காரு. அடுத்தது பிரபாவி கிந்து சரல். ஸோ சரல் அப்படின்னா ஈஸி இல்லையா? பிரபாவி மீன்ஸ் பவர்ஃபுல். ஸோ நம்மளுடைய லாங்குவேஜஸ் எப்படி அப்படின்னா இட் இஸ் அ பவர்ஃபுல் பட் வெரி சிம்பிள். ஓகேவா? சஜீவ और समृद्ध भाषा.
நிறைய அலங்காரங்கள் செய்யப்பட்டு நம்மளுடைய அந்த லாங்குவேஜ் வச்சே, இட் இஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், அந்த லாங்குவேஜ் வச்சு நம்ம எவ்வளவு அத்தியந்த அலங்கிருத் ஒரு ஜட்டில் சாகித்ய அப்படின்னா ரொம்பவே சாகித்யனா லிட்ரேச்சர் இல்லையா, மெனி லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஷைலி மீன்ஸ் த ஸ்டைல், வேரியஸ் ஸ்டைல்ஸ்ல நம்மளுடைய லாங்குவேஜ் வச்சு நிறைய விதமான லிட்ரேச்சர்ஸ் நம்மளால கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அதுலலாம் புராணி அந்த காலத்துல இந்தியா நல்லா ஷைன் பண்ணிட்டு வந்துச்சு. साहसिक कार्यों की लालसा और चलकती हुई जिंदगी जिसके कारण सुदूर देशों में भारतीय संस्कृति का प्रसार संभव हो सका था. அதாவது பாரதிய சன்ஸ்கிருதினா நம்மளுடைய இந்த இந்தியன் கல்ச்சர் ஓகே, சுதூர் ரொம்பவே தூரமா கடல் தாண்டி இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாம் கூட பிரசார் சம்பவ் ஹோ சக்காத்தா, நம்மளால அதை ஸ்தாபிக்க முடிஞ்சுது அந்த காலத்துல இல்லையா. சோ அந்த கரேஜ், சாகசிக் காரியம், அந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடிய அந்த லல்சா, அந்த இச்சைகள், அந்த ஆசைகள் அந்த காலத்துல இருந்த மனிதர்களுக்கு இருந்துச்சு. ஓகேவா, ராஜாக்கள் பீரியட்ல எல்லாம் நம்ம இதை பார்த்து கேட்டிருக்கோம் இல்லையா. க்ஷீண ஹோச்சலி, அது மெதுவா என்னாச்சு, அப்படியே வீழ்ச்சியாக ஆரம்பிச்சது. और उसके स्थान पर महासागरों के पार करने पर रोक लगाने वाली संकीर्ण रूढ़िवादिता ने जन्म ले लिया. सो இந்த அளவுக்கு அந்த பழமையான காலத்துல நம்ம தூரத்துல இருக்க நாடுகளுக்கெல்லாம் நம்ம இந்தியன் கல்ச்சர் பத்தி தெரிஞ்சு நம்ம கிங்ஸ் எல்லாம் அங்கேயும் போய் நிறைய சாகசங்கள் புரிஞ்சாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் எது தடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த 2 லைன்ல. ஓகேவா, சோ நே ஜன்ம லேலியா, எது பிறந்து இந்த காரியங்கள் எல்லாம் தடுத்துச்சு, அதனுடைய அந்த ஸ்தான், அந்த பிரேவ் ஒர்க் பண்ணோம் இல்லையா. சோ அந்த இடத்த யாரு தடுத்தாங்க அப்படின்னா நம்ம சங்கீர்ண ரூடிவாதிதா, அதாவது தேவையில்லாம வாதங்கள் பண்ணி இந்த மிடிவல் பீரியட்ல மகாசாகர் கடலை கூட தாண்டக்கூடாது, மகாசாகரோம் கி கோ பார் கர்னே பர் ரோக், ரோக் அப்படின்னா ஸ்டாப் பண்றது இல்லையா. சோ அந்த கடலை தாண்டினா குத்தம், நம்ம கடல் தாண்டி மற்ற தேசத்துக்கு போகவே கூடாது. சோ அந்த மாதிரி எல்லாம் நடுவுல இந்த மிடிவல் பீரியட்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா. சோ அந்த மக்களால தான் மெயினா இந்தியா வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட நம்ம சொல்லலாம். காந்திஜி அவருடைய மேற்படிப்பை லண்டன்ல போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அப்ப அங்க இருந்த காலத்துல இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இல்ல கடல் தாண்டி போனா மகாசாகரம், கடல் தாண்டி போனா பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர்கிட்ட சில சத்தியங்கள் எல்லாம் வாங்கினாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீப்புளால தான் இந்தியாவினுடைய க்ஷீன் அப்படின்னா வீழ்ச்சி ஆரம்பமாச்சு அப்படின்னு குற்றம் சாடுறாரு. ஓகேவா, जांच पड़ताल की विवेकपूर्ण चेतना लुप्त होती गई और अतीत की अंधी मूर्ति पूजा ने उसकी जगह ले ली. அதாவது ஜாஞ்ச் படுத்தால் அப்படின்னா அந்த முன்னேற்ற பாதையிலே நம்ம இருந்திருந்தோம்னா, எது அந்த புராணே காலத்துல ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து வந்த பாரத நாடு, அதோட விவேக பூர்ண சேத்தனா, சேத்தனா அப்படின்னா அந்த தாட் இல்லையா, திங்கிங், விவேகமா இருந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த விவேக பூர்ண சேத்தனா நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்மளும் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம அதீத்கி அந்தி, நம்ம அந்த பாஸ்ட் இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த இர்ரேஷனலிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஜஸ்ட் மூர்த்தி பூஜானே உஸ்கி ஜகஹ் லேலி, ஐடியல் வர்ஷிப் பண்ணிட்டு பேச்சிலேயே எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டோம் நம்ம அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு.
ओकेवा अतीत के विकट बार ने उसे कुचल कर रख दिया अतीत के विकट बार ஸோ நம்ம அந்த பழங்கதைகள் அத்தீத் அப்படின்னா பாஸ்ட் வந்து ஜஸ்ட் பேசி பேசி ஓகே உஸ்கே குச்சல் கர் ரக்காத்தா அப்படியே அமுத்தி வச்சிட்டோம் எந்த ஒரு முன்னேற்ற பாதையிலையும் இந்தியாவை வந்து கொண்டு செல்லாம அப்ப இப்படியே பண்ணி வச்சதுனால என்னாச்சு வஹ் அந்த இந்திய நாடு வந்து ஏக் தரஹ் கி மூர்ச்சா சே கிரஸ்த் ஹோகி மூர்ச்சா சே கிரஸ்த் அப்படின்னா அப்படியே தேங்கி நிக்கிற தண்ணி எப்படி இருக்கும் ஒரு ஓடையில வந்து ஓடிட்டு இருக்க தண்ணீர் வந்து நல்லா சலசலன்னு ஓடும் அப்படியே ஓடாம அப்படியே ஒரு ஸ்லக்கிஷ் ஸ்ட்ரீமா வந்து அப்படியே வந்து நம்ம நின்னுட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறாரு மானசிக் जड़ता और शारीरिक थकावट की इस हालत में மானசிக் ஜடுத்தா அப்படின்னா அந்த பழங்கதைகளை நம்ம பிரெயின்ஸ்குள்ள பேசி பேசி நம்ம மைண்ட் செட் பண்ணி நம்ம ஒரு கோமா ஸ்டேஜுக்கு ஷாரீரிக் தக்காவட்னா ஷாரீரிக்னா பிசிக்கலி தக்காவட்னா வெரி டயர்டா அதாவது புத்துணர்ச்சியே இல்லாம கோமா ஸ்டேஜ்ல இருந்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஹாலத் நிலைமைக்கு வந்து பாரத தாயை வந்து நம்ம உருவாக்கிட்டோம் ஹ்ராஸ் ஹோனே லகா ஓகேவா ஸோ வஹ் கதிஹீன் அப்ப அதுக்கு வந்து ஒரு கதியே இல்லை there is no way for our India और जड हो गया जबकि विश्व ने दूसरे हिस्से प्रगति के पथ पर बढ़ाते हुई ஸோ நம்ம இந்திய நாடு வந்து கதி இல்லாம அப்படியே ஒரு ஸ்டாக்னேட்டட் வாட்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சது முன்னேற்றமே இல்லாம அந்த சமயத்துல ஜப்கினா அட் த சேம் டைம் இந்த உலகமே வந்து விஸ்வக்கே दूसरे हिस्से ना अदर पार्ट ऑफ द वर्ल्ड हिस्से ना पार्ट ओकेवा दूसरे हिस्से ना अदर पार्ट அதாவது அவர் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை வந்து சொல்றாரு அங்க வந்து பிரகதி கே பத்து பர் படுனே கயே படுனே அப்படின்னா தே ஸ்டார்டட் டெவலப்பிங் அங்கதான் நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் அவங்க வந்து நல்ல முன்னேற்ற பாதையில செல்ல ஆரம்பிச்சாங்க கிந்து யஹ் ஸ்திதி கா பூரா और पूर्णत सही सर्वेक्षण नहीं है ஆனால் இந்த நிலைமைக்கு ஓகே யஹ் ஸ்திதி அப்படின்னா இந்த நிலைமைக்கு நம்ம இருக்கிறதுக்கு பூரா और பூர்ணித் பூர்ணமான காரணம் சரியான காரணம் வந்து நான் சொல்ற மேல குறிப்பிட்ட அந்த காரணம் மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு यदि केवल जड़ता और गतिहीनता का एक रस और लंबा दौर रहा होता तो उसका नाता अतीत से पूरी तरह टूट जाता ஸோ அந்த பழங்காலத்தை பத்தி பேசுனது டெவலப் ஆகாதது இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஜடுத்தா और கதிஹீனதா கா ஏக் ரஸ் இது ஒரு காரணத்தை மட்டும் நம்ம வச்சுட்டு சொல்ல முடியாது ஓகேவா இது ஒரு லாங் பிரேக் ஆயிடுச்சு நமக்கு डेवलपमेंट लंबा दौर रहा होता तो उसका नाता अतीत से पूरी तरह टूट जाता நம்ம வந்து இந்த பிரேக் எடுத்துட்டோம் இல்லையா ஏன்ஷியன்ட் இந்தியால நடந்த விஷயங்கள் எல்லாம் அதே மாறி மாறி இப்ப இருக்கிற இந்த நிலைமை இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம அந்த பழமைய அத்தீத் கி பூரி தரஹ் டூட் ஜாத்தா டூட் அப்படின்னா நம்ம அந்த பாஸ்ட்ல இருந்து விலகி வந்துட்டோம் ஏக் யுக் கா அந்த ஒரு யுகமே வந்து முடியறது ஓகே அந்த மீன்ஸ் எண்டிங் இல்லையா और उसके ध्वंसावशेषों पर किसी नई चीज का निर्माण होता ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் வரும்போது ஏதோ ஒரு மாற்றம் நயி சீஸ் கா நிர்மான் ஓகே நிர்மான் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வந்து ஒரு யுகம் காணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அதை தான் வந்து நம்ம இப்ப செஞ்சிருக்கோம் உஸ்கே த்வன்சாவசேஷோம் த்வன்சாவசேஷோனா the destructions இல்லையா so destruction of the previous century and leading to a new thing அந்த சேஞ்ச் வந்து அவர் இங்க குறிப்பிடுறாரு ஓகே इस तरह का
கிரம்பங் நஹி ஹுவா. ஸோ இந்த மாதிரியான கிரம்பங் அப்படின்னா இன்டரப்ஷன் சொல்றோம் இல்லையா, தடங்கள், அது ஏற்படாம और பாரத் மேபி நிரந்தரதா பனி ரஹி. பாரத நாட்டுல அது நிரந்தரமாவே தங்கிடுச்சு. ஓகே, ஒரு பிரேக் எடுத்து ஒரு யுகம் மாறி இன்னொரு யுகத்துல நம்ம முன்னேடுவோம் அப்படின்னு நினைச்சது போய் என்னாச்சு, நிரந்தரமா நம்மளோட டிட்டீரியோரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிகே அப்படி சொல்றோம் இல்லையா, அதாவது ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியா, ஸ்டாக்னேஷன், அதாவது அப்படியே நம்ம பின்தங்கி அப்படியே இருந்துட்டோம் பழங்கதைகளை பேசி பேசி அப்படின்னு சொல்றாரு. ஓகே, इसके अलावा सो இது மாற்றம் நம்ம எப்படி கொண்டு வரலாம், சமய சமய பர். ஸோ சில டைம்ஸ் புனர்ஜாகரன், மறுமலர்ச்சி சொல்வோம் இல்லையா, ரெனேசன்ஸ், தட் இஸ் கால்டு புனர்ஜாகரன் கே தௌர் ஆத்தே ரஹே. ஸோ கே தௌர், அந்த மறுமலர்ச்சியின் பக்கத்துல நம்ம போகணும், நம்ம அதை தேடி நம்ம போகணும். நயே கோ சமஜ்னே, நயேனா புதுமையானதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒரு உசே அனுகூல பனாக்கர், உசே அனுகூல், அனுகூல் அப்படின்னா அது கூட நம்ம காம்பேட்டபிளா ஒன்னோட ஒன்னு கலக்கணும். எது நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு பார்த்து அது கூட நம்ம மிக்ஸ் ஆகுறோம் இல்லையா, அதுதான் அவர் அப்பவே சொல்லியிருக்காரு. அனுகூல பனாக்கர் அப்படின்னா டு பிகம் காம்பேட்டபிள். ஓகே, கம் சே கம் புரானே கே உஸ் அன்ஷ் கே சாத், கம் சே கம் குறைந்தபட்சமா அந்த ஏன்ஷியன்ட் டேஸ்ல இருந்த நமக்கு கிடைத்த அந்த வர பிரசாதத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஜிஸ்கோ ரக்ஷா கர்கே லாயக் சமஜா கயா, ஜிஸ்கோ ரக்ஷா கர்கே த ப்ரொடெக்ஷன் ஆஃப் அவர் பாஸ்ட் இல்லையா, எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு உஸ்கா சாமஞ்சஸ்ய கர்னே கி பிரயாஸ் சாஃப் திகாயி படுத்தே. சாமஞ்சஸ்ய அப்படின்னா பேலன்ஸ்னு அர்த்தம் இல்லையா. ஸோ நம்ம பழங்கதைகளை மட்டும் பேசாம அதிலிருந்து எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து பேலன்ஸ் பண்ணி, ஓகேவா, கிளியரா இருக்கிறோம். நம்மளோட பாதையில பிரயாஸ் சாஃப் கிளியரா நம்ம இருக்கணும். அக்சர் புரானே கா கேவல் பஹரி டான்சா பிரதீக் கே ரூப் மே பச்சா ரஹா. அதாவது அந்த புராணே, அந்த பழமையை நம்ம அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிட்டோம், அது ஜஸ்ட் பாஹரி டான்சா பிரதீக் அப்படின்னா ஒரு அவுட்டர் ஃப்ரேம் போட்டு மாட்டிட்டு, ஓகேவா. ஸோ பழசு இதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம், இதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம் சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் ஒரு சிம்பிளா எடுத்துக்கிட்டு, ஓகேவா, நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம. और उसकी अंत वस्तु, ஓகே, அந்த வஸ்து பதல் கயி, அதோட கான்டெக்ஸ்டே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம ஏன்ஷியன்ட்ல நமக்கு சொல்ல கொடுத்த நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ऐसी लालसा जो लोगों को उस लक्ष्य की ओर खींचती है जो पूरी तरह सिद्ध नहीं किया जा सका हो. ऐसी लालसा, सो இந்த மாதிரி ஒரு ஆசை, விஷஸ், லால்சானா விஷஸ் இல்லையா, जो लोगों को उस लक्ष्य की ओर खींचती, लक्ष्य की ओर நம்மளுடைய எய்ம், ஓகேவா. ஸோ அதுக்கிட்ட ஈர்க்கிற திறனெல்லாம் நம்ம குறைச்சிடுறோம். எப்படி, புராண கதைகளை பேசி பேசி. ஜோ பூரி தரஹ் சித் நஹி கியா, இதோ சித் அப்படின்னா இட் இஸ் நாட் ப்ரூவன் அப்படின்னு சொல்றாரு. கியா ஜா சகா ஹோ और साथ ही प्राचीन और नवीन के बीच. ஸோ பிராச்சீன அப்படின்னா என்னது, ஏன்ஷியன்ட் பழமையானது, நவீன அப்படின்னா மாடர்ன் புதுமையானது. ஸோ இதர் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், சாமஞ்சஸ்ய, நம்ம இங்க சொன்னோம் இல்லையா, பேலன்ஸ் பண்ணிருக்கணும். சாமஞ்சஸ்ய ஸ்தாபித் கர்னே கி இச்சா, ஸ்தாபித் பேலன்சிங் த பாஸ்ட் அண்ட் த பிரசன்ட் டேஸ். ஸோ அதை நம்ம பண்ணணும். பனி ரஹி है रहती है. इसी लालसा ने उन्हें
गति दी और उन्हें पुराने के को बनाए रखने के साथ साथ नए विचारों को आत्मसात करने की सामर्थ्य दी. इसी लालसा இந்த ஒரு இச்சை இந்த ஒரு ஆசை தான் எது பேலன்சிங் த பாஸ்ட் அண்ட் த பிரசன்ட் இல்லையா அதுதான் வந்து உன்ஹே கதி தி கதி அப்படின்னா இட் வில் லீட் it will give a headway ன்னு சொல்லுவோம் நம்ம ஓகே it will lead us और उन्हें पुरानों को बनाए रखने के साथ साथ அந்த பழமைகளையும் நம்ம விட்டு கொடுக்காம ஓகே के साथ साथ அது கூடவே नए विचारों புதிய எண்ணங்கள் ஓகே नए विचारों को आत्मसात ஆத்மசாத் கர்னே அப்படின்னா அப்சார்ப் பண்றது அசிமிலேட் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா டு கேதர் டு கலெக்ட் அண்ட் மிங்கிள் த பாஸ்ட் அண்ட் த பிரசன்ட் கர்னே கி சாமர்த்திய தி எபிலிட்டி சாமர்த்தியம் அப்படின்னா அந்த எபிலிட்டி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு நம்ம அந்த காலங்கள் எல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு பாரத நாட்டினுடைய ஸ்ட்ரெங்க் சக்தி அண்ட் வீக்னஸ் சீமா பத்தி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஓகே சோ அடுத்தது வந்து பாரத் கி தலாஷ் அகைன் சர்ச் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா புஸ்தகம் சோ புஸ்தகம் அப்படின்னா நம்மளுடைய புக்ஸ் இல்லையா பிராச்சீன ஸ்மாரகம் அப்படின்னா நம்மளுடைய பழமையான அந்த மான்யூமெண்ட்ஸ் ஓகேவா சின்னங்கள் சொல்லுவோம் இல்லையா ஏன்ஷியன்ட் மான்யூமெंट्स और विगत सांस्कृतिक उपलब्धों ने मुझ में एक हद तक भारत की समझ तो पैदा के लेकिन मुझे उससे संतोष नहीं हुआ சான்ஸ்கிருத்திக் உபலப்தியோ அப்படின்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட் உபலப்தியோன்னா அச்சீவ்மெண்ட் சக்சஸ்னஸ் இல்லையா எதுல சான்ஸ்கிருத்திக் கல்ச்சுரல் அச்சீவ்மெண்ட்ஸ் இது பத்தி எல்லாம் வச்சுட்டு ஓகே ஸோ நிறைய புக்ஸ் ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் நம்மளுடைய கல்ச்சுரல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சு முஜ்மே ஏக் ஹத் தக் எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ஹத் அப்படின்னா ஓரளவுக்கு பாரத்துக்கு சமஜ் தோ பைதா ஸ்பைதா அப்படின்னா என் மனசுல பிறந்துச்சு இந்த பாரத நாட்டினை பத்தின ஒரு ஐடியா சமஜ்னா ஐ எம் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது லேக்கின் ஆனால் முஜே உசுசே சந்தோஷ் நஹி ஹுவா ஆனா அது வச்சு என்ன நானே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியல சந்தோஷ் நஹி ஹுவா நஹி முஜே வஹ் உத்தர் மிலா எனக்கு வந்து நிறைய பதில்கள் வந்து கிடைக்கவில்லை நஹினா ஐ டிடன்ட் கெட் மெனி ஆன்சர்ஸ் ஜிஸ்கி மே தலாஷ் கர் ரஹா தா ஜிஸ்கி மே இதை பத்தி நான் வந்து தேடிட்டு இருந்தேனோ தலாஷ் மீன்ஸ் சர்ச்சிங் ஃபார் அதுக்கான முழுமையான பதில் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல வர்த்தமான் மேரே லியே और मुझ जैसे बहुत से और लोगों के लिए मध्य युगीन था கமா வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ வர்த்தமான் அப்படின்னா ப்ரெசன்ட் டேஸ் இந்த நிகழ்காலம் வந்து எனக்கும் மேரேலியே और मुझ जैसे बहुत से और लोगों என்ன மாதிரியே சில மக்களுக்கு லோகோனா மக்களுக்கு கேலியே மத்திய யுகீனதா அப்படின்னா இந்த மிடில் பீரியட்ல இருப்பாங்க இல்லையா இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து भयंकर गरीबी एवं दुर्गति और मध्य वर्ग की कुछ कुछ सतही आधुनिकता का विचित्र मिश्रण है मिश्रण அப்படின்னா மிக்ஸ்சர் ஓகேவா விசித்திர மிக்சர் அப்படின்னா ஒரு வினோதமான ஒரு மிக்சிங்கா இருந்துச்சு என்ன இந்த பிரசன்ட் டே இந்த மாடர்ன் யுக்ல வந்துட்டு பயங்கர் கரீபி நம்ம நாட்டுல தவழ்ந்து திருந்த அந்த மிகவே இந்த பாவர்ட்டி சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து கரீபி ஓகே பசி கொடுமைகள் ஏவம் துர்கதி துர்கதி அப்படின்னா என்னது ஒழுங்கான ஒரு வழிமுறை இல்லாம இல்லையா துர்கதி
அந்த மிசரிஸ் சொல்லுவோம் இல்ல, கஷ்டங்கள் சொல்லுவோம், துர்கதி. அவர் மத்திய வர்க்க அந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய குச் சஹதி ஆதுனிகதா, சம் சூப்பர்ஃபிஷியல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ தேவையில்லாம நம்ம வந்து எதையோ நினைச்சு நிறைய ப்ராப்ளம்ஸை இழுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா இருந்துச்சு, மிக்சரா வந்து இருக்கு. மே அப்னே வர்க் और अपनी किस्म के लोगों का प्रशंसक नहीं था. அதாவது நான் வந்து என்னுடைய வர்க்கம், என்னுடைய கிளாஸ் பீப்புள் இல்லையா, அப்பனி கிஸ்ம கே லோகோம், என்னை சார்ந்த மக்களை வந்துட்டு நான் வந்து பிரசன்சக் நஹிதா. பிரசன்சக் அப்படின்னா ஐ எம் நாட் அன் அட்மைரர், ஓகேவா அப்படின்னு சொல்றாரு. फिर भी भारतीय संघर्ष में नेतृत्व के लिए मैं निश्चित रूप में से मध्य वर्ग की ओर देखता था. ஸோ மத்திய வர்க் அந்த மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து நான் ஏன் பார்க்குறேன், நான் ஏன் அவங்கள பத்தி பேசுறேன் அப்படின்னா, फिर भी भारतीय संघर्ष அந்த நேத்ருத்வ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்துட்டு நான் இந்த வர்க்க மக்கள் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இந்தியா சால்வேஷன் சொல்லுவோம். பாரதிய சங்கர்ஷமே நேத்ருத்வ கேலியே, லீடர்ஷிப், நம்ம நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு செல்வதற்கான மக்களை வந்து நான் மத்திய வர்க்க கிட்ட இருந்து தான் நான் எதிர்பார்க்கிறேன். யஹ் மத்திய வர்க் ஸ்வயம் கோ பந்தி और सीमाओं में जकड़ा हुआ महसूस करता था. ஸோ இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மத்திய வர்க், இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் பத்தி அவர் சொல்ற வரார் என்னன்னா, அவங்களுக்குள்ளார வந்து குத் தரக்கி அப்படின்னா குத் அப்படின்னா ஸ்வயமா வந்து எழும்பி முன்னேறணும், அந்த விகாஸ் கர்ணா அப்படிங்கிற ஆசைகள் எல்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு. ஆனால் மத்திய வர்க் ஸ்வயம் கி பந்தி, அவங்க வந்து தன்னைத்தானே வந்து சில தவிர்க்க முடியாத கஷ்டங்களாலையும் ஸ்ட்ரென்த் இல்லாம அந்த வீக்னஸ் சீமாவோ மே ஜகடா ஹுவா மெஹசூஸ், அதுல மாட்டி தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர அவர்களோட மனசை வந்து நான் படிக்கிறேன், அவங்க மனசுல முன்னேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து நிறையவே இருக்கு. अंग्रेजी शासन के ढांचे के भीतर, இந்த அங்கிரேசி சாசன்னா பிரிட்டிஷ் ரூல் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து டான்சே கே பீத்தர் வெளியே வரணும், அந்த ஸ்பிரிட் டு கம் அவுட், அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து ஐசா ந கர்பானே கே காரன், ஏன் அந்த மாதிரி அந்த ஸ்பிரிட்டோட நம்மளால வர முடியல அப்படின்னா காரன் வந்து என்ன அப்படின்னா, உஸ்கே பீத்தர் அவர்களுக்குள்ளார, இந்திய நாட்டுக்குள்ளார வித்ரோக கி சேத்தனா பன்பி. வித்ரோக கி சேத்தனா அப்படின்னா நம்மளால வந்து எதிர்க்க முடியாட்டியும் அந்த வித்ரோக கி சேத்தனா, அந்த ரிவால்ட், அவங்கள எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து ரொம்பவே ஆழமா இருந்துச்சு. ஓகே, லேக்கின் யஹ் சேத்தனா உஸ் டான்சே கே கிலாஃப் நஹி ஜாதி தி. லேக்கின் ஆனால் இந்த எண்ணங்கள், சேத்தனா அப்படின்னா தாட்ஸ் இல்லையா, நம்ம வந்து ரெவல்யூஷனரியா இருந்து அவங்கள அப்போஸ் பண்ணி வரணும், அந்த பிரிட்டிஷ் வந்து எதிர்க்கணுங்கிற தாட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை வந்து நம்மளால செயல்படுத்த முடியல. நஹி ஜாதி தி ஜிஸ்மே ஹமே ரோந்த் ஓகே दिया गया. ये उस ढांचे को बनाए रखना चाहते थे और अंग्रेजों को हटाकर उसका संचालन करना चाहते थे. அதாவது இந்த மக்கள் வந்துட்டு நம்மளால வந்து பொங்கி எழுகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து நிறைய இருந்துச்சு. அண்ட் அங்கிரேசோங்கோ ஹட்டாக்கர், பிரிட்டிஷர்ஸை வந்து எதிர்த்து அவங்கள வந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற சஞ்சாலன் கர்னா சாகத்தே தே, அந்த உறுதி எல்லாமே வந்து ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களுக்குள்ளார இருக்கு. ஏ மத்திய வர்க்க கே லோக் இஸ் ஹத் தக் இஸ் டான்சே கி பௌதாயிஷ் தே. ஸோ ஏ மத்திய வர்க்க, இந்த மிடில் கிளாஸ்ல பீப்புள்ஸ் நாங்களாம் வந்துட்டு லோக் பீப்புள் வந்து இஸ் ஹத் தக், ஸோ இது வரைக்கும் நாங்க வந்து
தெளிவா தான் இருந்தோம். we had the feeling, we had the thought to destroy those British and to flew them away. அவங்கள வெளியே துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. உசே चुनौती देना या उसे उखाड़ फेंकने का प्रयास, उखाड़ फेंकने தூக்கி தள்ளி விடணும், எரியப்படணும், அவங்கள प्रयास करना उनके बस की बात नहीं. ஸோ அது வந்து பேச்சளவுல மட்டும் இல்ல, மனசளவுல அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. நயி தாக்கத்தோனே சிர் உठाया. ஸோ நயி தாக்கத்தோம் அப்படின்னா நிறையவே புதுமையான அந்த எண்ணங்கள், தாக்கத்தோம் சக்தி சிர் உட்டாயா தலை ஓங்கி உயர ஆரம்பிக்குது. और वे हमें ग्रामीण जनता की ओर ले गई. ஸோ அதெல்லாம் கிராமீண ஜனதா, கிராமீன் அப்படின்னா நம்ம கிராமத்தை நோக்கி, கிராமீண ஜனதானா வில்லேஜ் பீப்புள், அவர்கள் சைட்ல அப்படியே பார்க்க ஆரம்பிக்குது. पहली बार एक नया और दूसरे ढंग का भारत उन युवा बुद्धिजीवियों के सामने आया जो इसके अस्तित्व को लगभग भूल हो गए थे. सो முதல் முறையாக पहली बार एक नया और दूसरा ढंग, ஒரு புது முயற்சி, அதுவும் மாறுபட்ட another form of பாரத். எங்க அந்த யுவா புத்திஜீவியோं के सामने, அந்த யுவானா யூத் பீப்புள், அவர்கள் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் சாம்னே ஆயா ஜோ இஸ்கே அஸ்தித்வ மீன்ஸ் அந்த மலர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அஸ்தித்வ கே லக்பக் பூல் ஹீ கயே, அந்த யூத் பீப்புள் மறந்த அந்த எக்ஸிஸ்டன்ஸை யாரு பக்கமா கொண்டு போகுது, வில்லேஜ் பீப்புள் பக்கம். அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அவர்கள் புரிய ஆரம்பிக்கிறாங்க. उसे बहुत कम अहमियत देते थे. அகமியத் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம எதெல்லாம் விட்டோமோ, எதுக்கெல்லாம் கம்மியா இம்பார்ட்டன்ஸ் தந்தோமோ அதெல்லாம் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. யஹ் திருஷ்ய, ஸோ இந்த பார்வை பேச்சைன் கர் தேனே வாலா தா. பேச்சைன் மீன்ஸ் ஒரு டிஸ்டர்பிங் விஷனா நான் இதை பார்க்கிறேன். इसलिए कि उसने हमारे कुछ मूल्यों और निष्कर्षों के में संदेह उत्पन्न कर दिया था. ஏன் அப்படின்னா उसने हमारे कुछ मूल्यों, நம்மளுடைய வேல்யூஸ், ஓகேவா, மூல்யோனா வேல்யூஸ், நிஷ்கர்ஷோ அதை கன்க்ளூட் பண்ற மாதிரி, சந்தேக உத்பன்ன கர் தியா தா. तब हमने भारत की वास्तविक रूप की तलाश शुरू की. அப்ப நம்ம பாரத நாட்டினுடைய அந்த ப்ரீவியஸ் என்விரான்மெண்ட், அதோட தலாஷ் அப்படின்னா தேடலை ஆரம்பிக்கிறது. ஓகே, शुरू की और इससे हमारी भीतर इसकी समझ और धन दोनों की पैदा हुए. इससे हमारी भीतर, सो நம்மளுக்கு உள்ளார ஒரு தேடுதல் ஓகே, समझ अंडरस्टैंडिंग, द्वंद दोनों ही पैदा. पैदा அப்படின்னா பிறப்பு எடுக்குது. தேடுதலை நான் இன்னி கொஞ்சம் ஆழமா போக ஆரம்பிக்கிறேன். कुछ लोग इस ग्रामीण समुदाय से पहले से परिचित थे. सो சில பேருக்கு, மக்களுக்கு இந்த கிராமிய சமுதாய, நம்ம அந்த வில்லேஜ்லயா, வில்லேஜ் அட்மாஸ்பியர், அந்த சமுதாயத்தை பத்தின பரிச்சயங்கள் நிறையவே இருந்திருக்கு. इसलिए उन्हें कोई नया தேஜக் அனுபவ் நஹி ஹுவா. ஸோ அதனால அவர்கள் எல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து மாற நினைக்கல. கோயி நயா உத்தேஜக் அப்படின்னா ஏதோ ஒரு புது முயற்சி, அதை ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களுக்குள்ள கிடையாது. பர் மேரே லியே, ஆனால் எனக்கு யஹ் சஹி அர்த்தோமே நயி தலாஷ் கே லியே யாத்ரா தீ. அதாவது என்னுடைய
என்னுடைய அந்த தேடல் நயி தலாஷ், என்னுடைய இந்த புதுமையான தேடலுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு வித்தா இருந்துச்சு. யாத்ராத்தி நிறையவே நான் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இந்தியாவை. கோயா கி முஜே பராபர் அப்னே லோகோ கி அசஃபல்தாவோ, அதாவது தன்னுடைய நாட்டு மக்களுடைய அந்த சஃபல் அப்படின்னா சக்சஸ், ஓகேவா. அசஃபல்தாவோ மீன்ஸ் அன்சக்சஸ்ஃபுல் இல்லையா. அது பீப்புள் வேர் ரியலி வெரி மச் அன்சக்சஸ்ஃபுல். ஒரு கம்சோரியா வீக் இல்லையா, கம்சோரியா கா தர்த் பரா அஹசாஸ் ரஹதா தா. தர்த் பரா அந்த கஷ்டங்கள், நம்ம வீக் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பர் பாரத் கி கிராமீன் ஜனதா மே குச் ஐசா தா. பாரத நாட்டில் இருக்கிற பெரும் பங்கான அந்த வில்லேஜஸ் இல்லையா, கிராமம் வந்து எப்படி அப்படின்னா ஜிசே பரிபாஷித் கர்னா கட்டின், அதெல்லாம் அவங்கள வந்து அவங்க அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிற விஷயம். த சேஞ்சஸ், அவங்கள வந்து அந்த மாற்றம், அந்த மறுமலர்ச்சியை உருவாக்குறது வந்து மிகவுமே வந்து ஒரு கஷ்டமான காரியம். பர் उसने मुझे बराबर आकर्षित किया. ஆனாலும் வந்து attracted, आकर्षित means I am still getting attracted towards the villages. उनमें कुछ ऐसी बात थी, அவர்களுக்குள்ளாரையும் வந்து சில விஷயங்கள் வந்து இருக்கு. जो मध्य वर्ग में अनुपस्थित थी. மத்திய வர்க் அப்படின்னா அந்த மிடில் கிளாஸ் பீப்புள்குள்ள என்ன இருக்கோ அது தவிர வேற ஏதோ ஒரு விஷயம், எது நம்ம மிஸ் பண்ணிருக்கோமோ அது வந்து அந்த கிராமிய மக்கள் கிட்ட இருக்கு. மே ஆம் ஜனதா கி அவதாரணா கோ காலபனிக் நஹி பனனா சாஹதா. ஸோ நான் வந்து ஆம் ஜனதா அப்படின்னா சாதாரணப்பட்ட அடித்தள மக்களை வந்து அவங்கள பத்தின அவதாரன் கி காலம் பண்ணிக், அவங்கள பத்தி நான் கமெண்ட் பண்ண நஹி பனானா சாஹதா விரும்பல. மேரே லியே பாரத் கே லோகோं का अपनी सारी विविधता के साथ वास्तविक अस्तित्व है. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாரத் கே லோகம், இந்த இந்திய நாட்டினுடைய மக்கள் மொத்தமா வந்து எல்லா மக்களும் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து நான் படிக்க விரும்புறேன். சாரி விவிதா கே சாத் வாஸ்தவிக் அஸ்தித்வ, அதாவது தியரிட்டிக்கலா ஒவ்வொருத்தரையும் வந்து நான் இன்னியும் வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உன்கி விஷால் சங்கியா, விஷால் சங்கியானா தி க்ரோயிங் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், நம்ம பாப்புலேஷன் இல்லையா. சங்கியா கே பாவஜூத் மே உன்கே பாரேமே, அதை தவிர்த்து அவர்களை பத்தி अनिश्चित समुदायों के नहीं व्यक्तियों के रूप में, व्यक्तियों के रूप में ना ஒவ்வொரு இண்டிவிஜுவலா, व्यक्ति மீன்ஸ் பர்சன் இல்லையா, ஒவ்வொரு மனிதரா வந்து நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அனிஷ்சித் சமுதாய் அப்படின்னா ஒரு மொத்த சமுதாயத்தையும் நான் பார்க்காம அதில் இருக்கிற ஒவ்வொரு பர்சன் அவர்களுடைய ரூபம், ஓகே, மே சோச்னே கி கோஷிஷ் கர்த்தா ஹூ, அதை பத்தி நான் வந்து முயற்சி எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். चूंकि मैंने उनसे बहुत अपेक्षाओं नहीं रखी, शायद इसलिए मुझे निराशा भी नहीं हुई. चूंकि அப்படின்னா perhaps, அதாவது நான் வந்து அவர்கள் மேல வந்து நிறைய வந்து நம்பிக்கைகள் வந்து வைக்கல. அபேக்ஷா நஹி ரக்கி, அதனால இது வந்து எனக்கு ஒரு நிராஷா அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. மேனே ஜித்னி உமீத் கீ थी उससे कहीं अधिक पाया. मैंने जितनी उम्मीद, அதாவது ஐ ஃபவுண்ட் ரியலி மோர், எனக்கு வந்து நிறையவே கிடைச்சது. நான் என்ன யோசிச்சனோ அதற்கு விடவே நிறைய. அதிக பாயா, ஐ காட் இட். मुझे सूझा कि इस कारण और इसके साथ ही उनमें जो एक प्रकार की दृढ़ता. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நான் படிச்ச விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவர்களுக்குள்ளார இருந்த அந்த ரிஜிடிட்டி, திருடத்தா, ஓகே, और अंत शक्ति
சக்தி அவங்களுக்குள்ள இருந்த அந்த சக்தி ஸ்ட்ரென்த் வந்து உஸ்கா காரன் பாரத் கி பிராச்சீன சான்ஸ்கிருதிக் பரம்பரா, அந்த காரணம் அதாவது நம்மளுடைய ஏன்ஷியன்ட் கல்ச்சுரல் இல்லையா, கல்ச்சுரல் ஹிஸ்டரி சொல்றோம்ல, ஸோ அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. है जिसे उन्होंने कुछ अंशों में अब भी बचाए है. ஸோ அவர்களுக்குள்ளதான் அது மிச்ச மீதியை வந்து நான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. पिछले 200 वर्षों में उन्होंने जो अत्याचार झेला, அதாவது 200 அப்படின்னா 200, for the past 200 years என்னெல்லாம் வந்து அந்த அத்தியாச்சாரம் அந்த கஷ்டங்களை வந்து நம்ம தாங்கிக்கிட்டோமோ, பகுத் குச் தோ நிறையவே தான் அதெல்லாம், உசி கே காரன் சமாப்த் ஹோ கயா, ஸோ அந்த காரணத்தினாலேயே அது வந்து முடிவும் பெற்றது. फिर भी कुछ तो ऐसा बच रहा, ஆனாலும் அதிலிருந்து கொஞ்சம் வந்து மீதி இருக்கு. பச்ரஹா மீன்ஸ் அதிலிருந்து மிச்ச மீதி கொஞ்சம் இருக்கு. जो सार्थक है और इसके साथ बहुत कुछ ऐसा है जो निरर्थक, ஓகேவா, और अनिष्टकर है, அதாவது வர்த்லெஸ், அது தேவை இல்லாததுதான் நமக்குள்ள நிறைய அடங்கி இருக்கு. அவர் ஈவில்ஸ் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த கலைகள் எல்லாம் வந்து நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் நம்ம நாடு வந்து சுதந்திர பாதை, அந்த முன்னேற்ற பாதையை நோக்கி வரும் அப்படின்னு இந்த பாரத் கி தலாஷ்ல வந்து சொல்றாரு. ஓகே, with this we have come to the end of this part 2. Hope you all understood this session very well. Please subscribe to our South to North YouTube channel. If you have any queries, please visit my website www.vijis.co.in. You can mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to my number. Thank you.